அப்பா உன்னை பார்த்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? இந்த தாலிய நீங்க தான் என் கழுத்துல கட்டினீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? ஐயோ யமுனா, முதல்ல தாலிய மறைச்சு வை. நான் கேட்டது உன்னை யார் இங்க வர சொன்னாங்கன்னு தான். என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? எதுக்கு இங்க வருவாங்க? உங்களை பாக்குறதுக்கு தான். யமுனா, நான் தான் போன்ல சொன்னேனே, இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு யமுனா. என்ன பிரச்சனைன்னு நீங்க எதுவுமே சொல்லல கார்த்திக். உங்க அம்மா எப்படி இருக்காங்களாவது நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? நீ முதல்ல அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா? சாரி, நான் கேட்டிருக்கணும். ஏதோ ஒரு பதட்டத்துல கேட்காம விட்டுட்டேன். எங்க அம்மாவும் திட்டினாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? நல்லா இருக்காங்கல்ல? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நானும் உங்க அம்மாக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ப்ளீஸ் யமுனா, நீ கிளம்பு. என்ன கார்த்திக், கிளம்பணுமா? ஆமா, அப்புறம் என்ன? நீங்க இன்னும் முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? என்ன கார்த்திக் அமைதியா இருக்கீங்க? சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல யமுனா. இல்லையா? எப்ப அவங்க கிட்ட சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் யமுனா. இப்போ எப்படி இந்த விஷயத்த போய் அம்மா கிட்ட சொல்றது? இங்க பாரு, அப்பா எப்ப வேணாலும் இங்க வருவாரு. உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு கிளம்பு யமுனா. நம்ம கல்யாண விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவேன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறேன். ஐயோ யமுனா, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீ இப்ப கிளம்புறியா? என்ன கார்த்திக் நீங்க கல்யாணம் ஆன மறுநாளே நீ இப்படி போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி யமுனா, ப்ளீஸ் கிளம்பு. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் யமுனா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆனா ரெகுலரா செக்கப்க்கு கூட்டிட்டு வரணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாத்திரை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு அந்த டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல கீழேயே எழுதியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாளாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்லயே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போட்டு பாத்துக்கோங்க. டேக் கேர். சரிங்க. தேங்க் யூ டாக்டர். என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதி. கோகிலா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப கிளம்ப வேண்டியதுதான். அப்பா, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். இத புடிங்க. என்னங்க, வீட்டுக்கு போனதும் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோகிலா, நம்ம பையன் கல்யாண விஷயம் தானே, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க நம்ம விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன கார்த்திக், இன்னும் சொல்லலையா? இல்ல. ஏன் இந்த விஷயத்தை இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம மறைச்சு வைக்கிறது? ஆமா, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? உனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, எனக்கு வேற மாதிரி பிரச்சனை. புரிஞ்சுக்கோ யமுனா, புரிஞ்சுக்கோ யமுனா. எங்க அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. அதுவும் இல்லாம அதிர்ச்சியான விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க அம்மாவை டாக்டரே டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இப்ப நாம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், டென்ஷன் ஆகாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன கார்த்திக், என்ன ஐடியா? அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எந்த வேலையும் செய்யக்கூடாதான். ஹோம் நர்ஸை வச்சு பாத்துக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஹோம் நர்ஸா பேசாம நீயே வந்துரு.
என்னது? நான் ஹோம் நர்ஸாவா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா யமுனா, நமக்கு கல்யாணம் ஆனது தெரியாத மாதிரி நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். நீ ஹோம் நர்ஸா எங்க அம்மாவுக்கு பண்ற சர்வீஸ பார்த்து எங்க அம்மா நிச்சயமா மனசு மாறிடுவாங்க. அப்ப அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது யமுனா. என்ன கார்த்திக், இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடக்கும் யமுனா, நீ மனசு வச்சா நடக்கும். ப்ளீஸ் யமுனா, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அம்மா, அது பின்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமா. சரி சரி போங்க, போய் மெஸ் வேலைய பாருங்க. ஆ. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். அம்மா, ஆ. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன்டா, அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உடனே பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. அது பக்கத்து ஊர்ல 1 மாசம் டைலரிங் கோர்ஸ் நடத்துறாங்களாம். அத அங்கேயே தங்கி தான் படிக்கணுமா? நான் போட்டுமாமா? தங்கி படிக்கிறதா? என்னடி சொல்ற? அதுவும் 1 மாசமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. 1 மாசம் போய் தங்கிட்டு இருக்கிறது உனக்கு தான் நல்லா வருமேடா டெய்லரிங். இன்னும் என்ன படிக்க போற கண்ணு? ஆ, இல்லம்மா, இப்போ மாடர்னா வந்திருக்க மிஷின் எல்லாம் வச்சு சொல்லி தராங்களாம். எம்ப்ராய்டிங் போடுறது, ஆர்ட் ஒர்க்கு, பிரைடல் பிளவுஸ்னு எல்லாமே சொல்லி தராங்களாம். ஆமாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கூட அதுல ஜாயின் பண்ணிருக்கா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காமா. இதே கோர்ஸ வெளியில எல்லாம் போய் படிச்சா 25,000 ரூபாய்க்கு மேல ஆகுமாமா. கிராமத்து பொண்ணுங்களுக்காக ஃப்ரீயா சொல்லி தராங்களாமா. நல்ல விஷயம்தான். ஆனா உன்னை அவ்வளவு நாள் அங்க தனியா விட்டுட்டு நான் எப்படிடா இங்க இருப்பேன்? அதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி இல்ல. மெஸ்ஸையும் சமையல் வேலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம், விடு. அதெல்லாம் வேணாம். அம்மா, அதான் நான் இருக்கேன், சாந்தாக்கா இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாவமா யமுனாக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அந்த கல்யாணத்தால ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நினைச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு அதே கஷ்டமா இருக்குமா. நீ சொல்றதும் சரிதான். நானும் நாளுக்கு நாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ ஒரு நிலையிலேயே இல்ல. ஆமாமா, போயிட்டு வரட்டுமே அக்கா, ப்ளீஸ்மா. இல்ல துர்கா, 1 மாசம் எப்படி? அது வேற அங்கேயே தங்கணும்னு வேற சொல்ற. எப்படிமா? சரி, பாதுகாப்பான இடம் தானா? இப்பதான் கல்யாணம் நின்னுச்சு, பிரச்சனை. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணுமே புரியலடா. எனக்கு முன்ன மாதிரி எல்லாம் இல்லடா. வேணாம். என்ன, 1 லட்ச ரூபாய் தான் போகுது, போனா போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். டேய், ம்? என்ன 1 லட்சம்னா சும்மாவா? சரி, இவளே இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். போய் அவளை வர சொல்லு. ம். யமுனா, என்ன மன்னிச்சிரு யமுனா. நான் நிறைய போய் சொல்லிதான் நீ இங்க இருக்கிறதுக்கு அம்மா கிட்ட நான் சம்மதம் வாங்கியிருக்கேன். எனக்கு புரியுது, நீங்க என் கழுத்துல தாலி கட்டினவரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் யமுனா. இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நான் ஏதாவது பேசி அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்வு என் வாழ்க்கை ஃபுல்லா துரத்தும். அப்புறம் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது யமுனா. அதனாலதான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ கார்த்திக், நீங்க இவ்ளோலாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க உள்ள போலாம். வா யமுனா. ஆமா யமுனா,
இங்க பாரு, என் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இங்க நர்ஸாலாம் வரல, என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய மட்டும்தான் வந்திருக்க. புரியுதா? இங்க இருக்கணும்னா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். உன்னால முடியாதுன்னா இப்பவே கிளம்பி போயிடு. நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். இல்ல, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஒரு வகையில இது என்னோட வீடு தானே. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கி துடைக்கணும், துணி துவைக்கணும். எல்லாத்துக்கு அப்புறம் முக்கியமா என்ன கவனிச்சுக்கணும். வாசல் பெருக்கி கோலம் போடுறதுல இருந்து சாமி ரூம்ல விளக்கேத்துற வரைக்கும் எல்லாம் உன் பொறுப்பு நீ தான் செய்யணும். நான் ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் செய்யணுமோ அதுதானே செய்ய சொல்றீங்க. என்ன கொஞ்சம் கோவமா சொல்றீங்க, ஆனா இது கூட எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. என்ன ஒன்னும் பேசாம நிக்கிற? எல்லா வேலையும் நானே செய்யறேன். நீங்க பேசிட்டு இருங்க. உங்க 3 பேருக்கும் நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, இரு. என்னங்க, நீங்களும் கார்த்திக்கும் ஒரு நிமிஷம் வெளியில இருங்க. நீங்க போங்கப்பா. டேய் நீ தான் வா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கே புரியுது. என்கிட்ட இப்போ நீ சொன்ன மாதிரி அம்மா கிட்டயும் சொல்லிடாத, அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சரிக்கா, சொல்ல மாட்டேன்க்கா. எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதும் கோகிலா அத்தை நம்ம யமுனாக்காவை ஏத்துக்கிட்டாங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாம். கரெக்ட். சரி துர்கா, நான் அப்புறமா பேசுறேன். பாய். சரிக்கா, உடம்பு பாத்துக்கோ. வெற்றி யமுனாக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா யமுனாக்கா கார்த்திக் சார் வீட்டுக்கே போயிருக்க முடியாது. இதுக்கு நம்ம வெற்றிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வெற்றி எங்க போயிருக்கானே தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். வீட்ல இருந்தே கால் பண்றா. ஹலோ வெற்றி, எங்கடா இருக்க? யாரு? டேய் சக்திடா. தெரியுது தெரியுது, அதான் போன்லயே வருதே கொட்டை எழுத்துல சக்தின்னு. அப்புறம் ஏன் வெற்றி நீ யாருன்னு கேட்ட? இல்ல, எப்பவுமே என்கிட்ட நீ கோமா தானே பேசுவ. இன்னைக்கு அதிசயமா ரொம்ப ரொமான்டிக்கா பேசுற மாதிரி இருந்துச்சா, அதான் ராங் நம்பர் ஒன்னு நினைச்சேன். ரொமான்டிக்கா பேசுறாளா? போ வெற்றி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? எதுக்கு? அதுவா, யமுனக்கா கார்த்திக் சார் வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கு காரணம் யாரு? நீதானே. அதுக்குதான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். என்ன கிஃப்ட்? அது சொல்லதான் எனக்கு வெக்கமா இருக்கு. சக்தி ப்ளீஸ் சக்தி சொல்லு என்ன கிஃப்ட்னு. எப்படி சொல்லுவேன் வெற்றி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ நேத்து கூட ஆசைப்பட்டு கேட்டி, அதான். நீ ஒண்ணு கேட்டா குடுப்பியா? நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏது? நிஜமாவா? இவன் ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறான்? மா, அம்மா, காஃபி. காஃபியா? அம்மா, வேலை செய்யறவங்க எப்ப வருவாங்க?
எதுக்கு வேலைக்காரி? பாத்திரம்லாம் நிறைய இருக்கு விளக்குறதுக்கு தான். நேத்து நான் சொன்னதை மறந்துட்டியா? அதுக்கு இல்ல, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். பாத்திரம் மட்டும் கழுவுறதுக்கு வேலைக்கார அம்மா வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஓ அப்போ நீ எதுக்கு இங்க இருக்க? நேத்தே நான் வேலைக்காரிய வர வேணாம்னு சொல்லிட்டேன். நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ வரமாட்டா. 2 வேலைக்காரிங்களை வச்சுக்க நாங்க என்ன மெஸ்ஸா நடத்துறோம்? எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நீ மட்டும் தான் செய்யணும். போய் வேலையை பாரு. வந்துட்டா வேலைக்காரி வேணும்னு. அம்மா ரொம்ப திட்டினாங்களாமா? சச்சா அப்படிலாம் இல்லங்க. காஃபி வேணும் தான் கேட்டாங்க, அதான் போட்டுட்டு இருக்கேன். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வேலை வேணாலும் சொல்லட்டுங்க, அத்தனையும் நான் இழுத்து போட்டுட்டு செய்வேன். ஆனா ஏங்க அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க? தப்புதான், அம்மா மேல ரொம்ப தப்புதான். அவங்க கிட்ட நான் பேசுறேன். இப்ப வேணாங்க, நீங்க ஏதாவது பேசி மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. பரவாயில்ல விடுங்க. சரி ஒண்ணும் இல்ல, கண்ணை தொடச்சுக்கோ. யமுனா, யமுனா. என்ன யமுனா நீ இங்க இருக்க? அவங்க தனியா இருக்கா, நீ இங்க நின்னு இவன் கூட பேசிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு பாப்பா? பா, யமுனா அம்மாக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கா. அது வரைக்கும் நீங்க அம்மா கூட இருக்க வேண்டியது தானே? சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இனி நானே உங்க அம்மா பக்கத்திலே இருக்கேன். இவ இங்கேயே இருந்து உங்ககிட்ட பேசட்டும். இவ அங்க வரவே வேண்டாம்டா, சரியா? அப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. டேய், அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல. கோகிலா, ஐயோ, கோகிலா, அப்பா. யமுனா உன் பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டாளாம். ஐயோ, அவ இங்கதான் என்னங்க? இருக்கலாம். உன் மவனே சொல்லிட்டான். பாத்தியா யமுனா, நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? விடுங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஆஞ்சநேயா, பாம்பை எப்படியாவது சக்தி பிடிச்சிடணும் ஆஞ்சநேயா. என்ன பண்ற? பாம்புனா பயம். டேய், அன்னைக்கு என்னடா சொன்ன? பள்ளி பார்த்தாதான் பயம், பாம்புனா கையாலேயே புடிப்பன்னு சொன்ன. ஏய், சக்தி, நான் சும்மா சொன்ன சக்தி. எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். எத்தனை போயிட சொல்லுவ? முதல்ல பேரை மாத்தி சொன்ன. போன போக்குதான் மன்னிச்சா, இப்ப பாம்புக்கு பயம்னு சொல்ற. டேய், நிஜமாவே நீ ரவுடி தானா? நான் ரவுடி எல்லாம் இல்ல சக்தி, நான் ரொம்ப அப்பாவி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப பாம்பு வந்துச்சு, அதை அடி போ. பாம்பு. டேய், அத வச்சு என்னடா பண்ற? திருப்பி திருப்பி போடுற. டேய், என்னடா பண்ற? பாம்பு சக்தி. பாம்பு கண்ணு தெரியுதா இல்லையா? பாம்பு. ஏன் சக்தி? இவளை கொத்துறதுக்கு பாம்பு அனுப்புனா இதுங்க ரெண்டும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாம்பாட்டி மட்டும் என் கையில சிக்கட்டும்.
ஐயோ பாம்பு பாம்பு ஐயோ பாம்பு என் ரூம்குள்ள பாம்பு இருக்கு. வெற்றி வெற்றி அப்புறம் நீயா சொன்ன மாதிரி சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லாத சரியா? அப்புறம் அதுக்கும் உனக்கு அடி விழும். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். வரேன். வாங்க தம்பி. சொல்லுங்க முதலாளி. முதலாளியா? அதெல்லாம் வேணாம் தம்பி. தம்பி நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் முதலாளி. முதலாளின்னு கூப்பிடாதப்பா, கோவப்படாம நான் சொல்றது கேளு. நாளைக்கு நீ வேலைக்கு வர வேணாம். நான் சாதாரண ஆள் தம்பி. உங்க அம்மா இருக்காங்களே, இந்த ஊரையே நாட்டாம பண்றவங்க. நான் போய் உங்களுக்கு சம்பளம் தரலாமா? உங்களுக்கு இல்லாத சொத்து பார்த்தா? உங்களுக்கு யாருங்க சொன்னது நான் ரங்கநாயகி அம்மா பையன்னு? அதெல்லாம் எதுக்கு தம்பி? என்னமோ ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு, நான் தான் சுதாரிக்காம விட்டுட்டேன். தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க தம்பி. சரி, நீங்க நான் வேலை பார்த்ததுக்கு கூலி கொடுங்க. நான் எப்படி தம்பி உங்களுக்கு கூலி கொடுக்கறது? என்னண்ணே விளாடுறீங்களா? அண்ணே, மாஞ்சு மாஞ்சு மூட்டை தூக்கி இருக்கேன் பாத்தீங்கல்ல, முதுகெல்லாம் செம வலி வலிக்குது. அதுவும் இல்லாம எல்லாரும் தூக்குறத விட 2 மடங்கு அதிகமா தூக்கி இருக்கேன். இப்ப போய் கூலி இல்லன்றீங்க. நான் எங்க தம்பி இல்லைன்னு சொன்னேன்? இது உங்க அம்மா முதல் போட்டு ஆரம்பிச்சு வச்ச வியாபாரம். உங்களுக்கு நான் பணம் தராம போயிடுவேனா? இந்தாங்க தம்பி, இதுல 1500 ரூபா இருக்கு. ஒரு நாளைக்கு 750 ரூபா தானே சம்பளம் சொன்னீங்க, இப்ப இதுல என்ன 1500 ரூபா இருக்கு? 2 பேர் வேலையை பார்த்துருக்கீங்க நீங்க. இருக்கட்டும் தம்பி. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க கிளம்புங்க. தம்பி ஒரு நிமிஷம், நீங்க நம்ம கடையில மூட்டை தூக்குனத அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் ஏன் வியாபாரம் நடக்காது. அண்ணே, எதுக்குன்னு இப்ப பயப்படுறீங்க? ஆமாமா, நிஜம்தான். டேய், உனக்கு என்ன தலை எழுத்தாடா? டேய், என்ன பார்த்து ஒரு தடவையாவது பேச மாட்டோமான்னு ஏகப்பட்ட விஐபிஸ் காத்துட்டு இருக்காங்கடா. நீ என்னடான்னா போய் மூட்டை தூக்கிட்டு வந்து நிக்கிற. இங்க பாரு வெற்றி, நீ பணம் வேணும்னு கேட்டப்ப நான் தரலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சே இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கல வெற்றி. அப்படியெல்லாம் இல்லம்மா. சக்திக்கு பணம் தரக்கூடாதுன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு உங்க மேல கோவம் இருந்தது நிஜம்தான். ஆனா அதுக்காக நான் இன்னைக்கு மூட்டை தூக்கலாமா? ஆம்பளைனா ஒரு வேலைக்கு போகணுமா, அதுதான் மரியாதை. அதுக்காக தாமா போனேன். அண்ணா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. சக்தி, நீ ஆசைப்பட்டந்தான் என் அண்ணன் செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். வெற்றி, நான் காலையில கோவத்துல சொன்னது. நீ கோவமெல்லாம் சொல்லல, எனக்கு எப்படி சொன்னா உரைக்குமோ அப்படி சொன்ன. எனக்கு தெரியும். அத்தை, அன்னிக்கே நான் சொன்னேன் இவ வெற்றியை கூட்டிட்டு தனியா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. இத நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்க வெற்றி உங்களுக்கு கிடையாது அத்தை. பூஜா, சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காதன்னு. டேய், சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, அதுக்காக போய் மூட்டை தூக்குவியா நீ? பிசினஸ் பண்ணு. ஏய், நம்ம வீட்ல இல்லாத பணமா வெற்றி? இங்க பாரு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன், நானே உனக்கு பிசினஸும் வச்சு தரேன். நீ என்ன அங்கங்க போய் இப்படி எல்லாம் பண்ணி கையேந்தி நிக்கிற இன்னொருத்தர்கிட்ட? அம்மா, முதல்ல வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். உடம்பு வலிக்க வேலை செஞ்சு சம்பாதிக்கும் போதுதான் 1000 ரூபானா எவ்வளோன்னு எனக்கே புரியுதுமா.
இத்தனை நாளா இத வெறும் ஒரு நோட்டா தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் 1000 ரூபாயா பாக்குறேன். ஏன் நம்ம கிட்ட 1000க்கும் 2000க்கும் கடன் கேட்டு இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுது. இப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குமா? அத சக்தி தான் எனக்கு புரிய வச்சா. ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்கிறேன். இனிமே நானே என் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கிறேன். ஜஸ்ட் 1000 ருபீஸ். எங்க வீட்டு நாய்க்கு கூட இதை விட அதிகமா செலவாகும். என் முதல் நாள் சம்பளத்துல நான் வாங்கின ஸ்வீட்டுமா. இந்தாங்க. வெற்றி, உன் முதல் சம்பளத்துல வாங்கின ஸ்வீட்டு நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? என்ன அப்படி பாக்குறீங்க? இது என் பையன் சம்பாதிச்சு வாங்கின ஸ்வீட், நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு என்ன? அவன் கொடுத்தப்பவே எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டு இருந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்ல. அதான் இப்ப சாப்பிடுறேன்ல, அப்புறம் என்ன? எங்க வெற்றி மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருக்கானே, அவனுக்கு முதுகெல்லாம் ரொம்ப வலிச்சிருக்கும்ல. ஆமாம்மா. இந்த மாதிரி வேலைக்கு அவன் போனதே இல்ல. எப்படிங்க அவன் வலி தாங்கிக்கிறான்? நீயே போய் கேட்க வேண்டியதுதானே? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். பையனுக்கும் அம்மாவுக்கும் இடையில என்ன பிடிவாதம்? போங்க, எல்லாம் அப்படிதான். இங்க பாருங்க, நாளைக்கு வெற்றி எந்திரிச்ச உடனே உனக்கு தெரியாம உங்க அம்மா இந்த மாதிரி நைட் எந்திரிச்சு வந்து உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொல்லி வைக்காதீங்க. ஏய், இது எதுக்கு வச்சிட்டு போற? இதையும் எடுத்துட்டு போ. ஒண்ணும் வேணாம். அம்மா, அப்பப்பப்பப்பா, வலிக்குது. அங்க 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 அங்கதான். அப்பப்பப்பப்பா. வா சக்தி, எப்போ வந்த? ஆமா, யமுனா எங்க? யமுனாக்கா இவ்வளவு நேரம் வீட்டை மாப் போட்டுக்கிட்டு இருந்தா. உள்ள உங்க அம்மாவுக்கு கால் அம்பிக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. சக்தி, இங்க உட்காரு. நான் போய் யமுனா வர சொல்றேன். யமுனா, அந்த முட்டிக்கிட்ட நல்லா தேய்ச்சி விடுமா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன? யமுனா, நீ போய் சக்தி கூட பேசிட்டு இரு. அம்மாவுக்கு நான் கால் அமைக்க விடுறேன். இல்ல பரவாயில்லங்க, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல யமுனா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடா? சாரிமா. இதுதான் நீ ஹோம் நர்ஸா இங்க இருக்கிற லட்சணமாக்கா? இதுக்குதான் உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு துர்கா கிட்ட நான் அவ்வளவு சொன்னேன். இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாதுக்கா. இங்க பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் கார்த்திகால எதுவும் பேசக்கூட முடியல. இல்லனா இந்த விஷயத்த அவர் எப்பவோ சொல்லிருப்பாரு. இங்க பாரு, இப்ப நீ இந்த விஷயத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அதுக்கப்புறம் திரும்பவும் உனக்கு தான் கெட்ட பேர் வரும். எனக்கு கெட்ட பேர் வந்தா அத பத்தி ஒரு கவலையும் இல்ல. ஆனா உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியாதுக்கா. உட்காரு, எல்லா வேலையும் நான் பாக்குறேன். இங்க பாரு, என்னது இது? வேணா சக்தி, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு நான் தான் சமைச்சு போடணும். ஆனா நீ சமைக்கிறன்னு சொல்ற. நீ கார்த்திக் சார் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவன்ல, அப்ப நீ உன் கையால சமைச்சு போடு. இப்ப நீ எதுவும் பேசாத, உட்காரு உட்காரு. சக்தி,
என்னம்மா சமைக்காம நீ உட்கார்ந்திருக்க? அது நீ ஏங்க எந்திரிக்கிற? உட்காரு உட்காரு. மாமா, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும்? யார் சமைச்சா என்ன? சரிதாம்மா. என் கண்ணு முன்னால எங்க அக்கா கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமா. சக்தி, சும்மா பொதுவா சொன்னேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். அக்கா, உன்னை உட்காருன்னு சொன்னேன், உட்காரு. என்ன சக்தி, நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. ஏய், ஏய் அப்படின்னு கூப்பிட்டீங்களா? நீங்க யார கூப்பிட்டீங்கன்னு தெரியல அத்தை. ஒருவேளை என்ன கூப்பிட்டீங்களோன்னு நான் வந்தேன் அத்தை. அது நான் யமுனாவை தான் கூப்பிட்டேன். யமுனாக்காவ இனிமே யமுனான்னு பேரு சொல்லி கூப்பிடுங்க அத்தை. நாங்க அவளுக்கு பேர் வச்சதே இப்படி 4 பேரு கூப்பிடணும்னு தான். பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதா அத்தை? தெரியும் தெரியும், நல்லா தெரியும் அத்தை. செக்ஷன் 419A என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு ஒரு சக்தி. அம்மா, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒண்ணு வேணாம்மா. சக்தி வந்திருக்காளே, அவளுக்கு சாப்பாடு கரெக்டா குடுத்தியா, டிஃபன் குடுத்தியான்னு கேக்குதாமா கூப்பிட்டேன். நான் எல்லாருக்கும் நல்லா போட்டுட்டு தான் அத்தை போக போறேன். சாப்பாட்டு சொன்னேன். ஆமாமா, இன்னைக்கு சக்தி தான் சமைக்கிறா, அதான் அவ அப்படி சொல்றா. ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல போய் சாப்பிடுமா, போ போ. ஏங்க, இவள முதல்ல அனுப்பி வைங்க. இவ இங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க, யமுனாவையும் கண்டிப்பா கெடுத்து வச்சிருவா. ஆமா கோகிலா, ரொம்ப தைரியம் அந்த சக்திக்கு. சொல்றது அம்மா சொன்னா சரின்னு சொல்லு. பாத்தியா, இப்பவே அம்மா நெஞ்சு வலிக்குங்கிறா. அம்மா, நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு வேண்டாம். காலேஜ்ல லீவு தர மாட்டாங்க, அதனால நாளைக்கு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லாதப்பா, நிச்சயதார்த்தம் உனக்கு இன்னைக்கு நடந்தே ஆகணும். ஒண்ணு பண்ணு, நீ காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் போயிடு. நானும் அப்பாவும் 2 பேரும் போய் நிச்சயதார்த்த தட்டை மாத்திட்டு வந்துடுறோம். நிச்சயதார்த்தத்துக்கு பையன் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லப்பா. என்னங்க, நாம போய் பூ, பழம், தட்டு, பட்டு சேலை எல்லாமே நம்ம போற வழியில வாங்கிக்கலாம். வாங்க கிளம்பலாம். கார்த்திக், நீ இப்ப உடனே காலேஜ் கிளம்ப போறியா, இல்ல இவளோட பேசிட்டு இருக்க போறியா? இப்ப கிளம்பணுமா? நாங்க கிளம்பி போனதும் இவ கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிடாத. நான் சொல்றது புரியுதா? ஏய், இவனை காலேஜுக்கு அனுப்புற வழியை பாரு. யமுனா, அழாத யமுனா. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? இத யார் கட்டினது? நீங்க தானே. எப்படி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தத்துக்கு சரின்னு சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற யமுனா? நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு மிரட்டுறாங்க. அவங்க வேணும்னு பண்றாங்க. இல்ல யமுனா, ஒருவேளை அவங்களுக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது யமுனா? அப்போ நீங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்படி இதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் கார்த்திக்?
யமுனா ஏதாவது உளறிட்டு இருக்காத யமுனா. இப்ப எதுக்கு அழுவுற? அழாத. சரி ஒரு நிமிஷம் இரு. இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சக்தி என்ன? ஏய் கார்த்திக் சார் ஃபோன் பண்றாரு. முதல்ல அட்டென்ட் பண்ணி பேசு. ஏய் ஏதாவது பிரச்சனையா இருந்தா? என்ன வெறி ஏத்தாத, முதல்ல பேசு. வெற்றி, நான் கார்த்திக் பேசுறேன்.